ஹலோ ஃபோக்ஸ், இந்த டேங்க் எப்படி செஞ்சேங்கிறத நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஹேங் ஆன் ஃபில்டர் தான். நான் குவைன்லாங்குங்கிற பிராண்ட் யூஸ் பண்ணியிருந்தேன். அது கூட பார்த்தீங்கன்னா அந்த மேலே இருக்கிற ஃபில்டர் சிஸ்டமும் அதோட பாக்ஸும் செட்டப்போடு வந்துடும். நான் யூஸ் பண்ணிக்கிற ஃபில்டர் அண்ட் லைட்டு பார்த்தீங்கன்னா ஒரே பிராண்டு தான், குவைன்லாங் சைனீஸ் பிராண்டு தான். அது கூட பார்த்தீங்கன்னா இந்த 2 பீஸ் வந்துடும், லைட்டும் வந்துடும், அதுக்குள்ளே ஹேண்டில் வந்துடும். இப்போ நான் காட்டியிருக்கிறது உங்கள்கிட்ட சாயில். இதுக்கப்புறம் ரிவர்ஸ் ஹேண்டை யூஸ் பண்ணியிருந்தேன். இந்த ரிவர்ஸ் ஹேண்டை பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே கழுவி காய வச்சுட்டேன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இந்த டேங்க் செட்டப் பண்ணுறதுக்கு ஃபுல் எக்யூப்மெண்ட் இது தான். இந்த டேங்குக்கு 4 கிலோ சாயிலும் 2 கிலோ மண்ணும் போட்டிருக்கேன். கிளாஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிரிண்டட்ல வரும். இது வந்து இங்கு தான். ஜஸ்ட் கையால் நம்ம தண்ணி வச்சு தொடச்சாலே இது போயிடும். அதுக்கப்புறம் இந்த டேங்கை நான் நல்லா கழுவிட்டேன். அதோட பார்த்தீங்கன்னா நம்ம எப்போதும் செட் பண்ணுற இடத்துல நான் செட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சாயிலை ஃபுல்லாக கொட்டி அதை ஈவனாக ஆக்க போகிறோம். உங்களுக்கு தோந்தா மாதிரி இந்த சாயிலை நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் நான் ஈவனாக வச்சுருக்கேன். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி தெளிக்கிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா உள்ள ஆக்சிஜன் எல்லாம் வெளியே எடுக்கணும். இல்லைக்கிட்டு இந்த பபுள்ஸாக நிற்கும். நார்மலாக பிளான்ட் டேங்க் பண்ணுறவங்க மேலே சாயில் மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க. சில பேர் மட்டும் தான் ரிவர்ஸ் ஹேண்ட் மேலே போடுவாங்க. எனக்கு ரிவர்ஸ் ஹேண்ட் மேலே இருக்கிறது தான் பிடிக்கும். அது பார்க்க கொஞ்சம் ப்ரொஃபஷனலாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு கார்டு எடுத்துங்க. கார்டு எடுத்து எல்லாத்தையும் ஈவன் பண்ண ஆரம்பிச்சிருங்க. இல்லை உங்களுக்கு என்ன மாதிரி வைக்கணுமோ அந்த மாதிரி வச்சிங்க. நான் எப்படி வச்சிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா நான் 2 இன்ச்சுக்கு கீழே சாயிலும் மேலே 1 இன்ச்சுக்கு ரிவர்ஸ் ஹேண்டை யூஸ் பண்ணியிருந்தேன். மேலே இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கவரை வச்சு யூஸ் பண்ணிங்க. அப்போ தான் கீழே இருக்கிற மண் கலங்காமல் தண்ணி மேலே ஃபுல்லாக தெளிவாக ஏறும். வாங்கிட்டு வந்த ஃபில்டரை ஒரு வாட்டி கழுவிட்டு அதுக்கப்புறம் அதில் மாட்டி விட்டுட்டேன். மாட்டி விட்டதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை ரன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இந்த மாதிரி ஃபில்டர்லாம் தண்ணி ஊற்றி தான் ஆரம்பிக்கணும், இல்லைக்கிட்டே அது வீணாக போய்டும் அந்த ஃபில்ட்ரு. இப்போ ரன் பண்ண ஆரம்பிச்சு க்ளோஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளோ உங்களுக்கு காட்டிகிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கிட்டு வந்த லைட்டை மாட்டிட்டோம். இப்போ நீங்கள் பார்ட் 2க்கு வெயிட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு பிளான்ஸ் அண்ட் ஃபிஷ்ஷை உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன்.